நன்றி இயேசு, போற்றி இயேசு, அம்மா நீ மேசுவே. நன்றி 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 நன்றி. துதிக்கும் துதிக்கும் துதிக்கும். இல்லை விஷாத்தினுக்கு பச்சக்கிறோம். நன்றி 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 நன்றி. இயேசு கிறிஸ்து வந்து எதுக்காகனா நம்மளை எல்லாம் மீட்கிறதுக்காக, ரட்சிக்கிறதுக்காக தான். ஆமாம், சால்வேஷன் பண்ணுறாரு, ரிடம்ஷன் பண்ணுறாரு. ரட்சிப்பு, மீட்பு. சால்வேஷன்னா மீட்பு, ரிடம்ஷன்னா ரட்சிப்பு. இது ரெண்டும் குறித்து தான் வந்திருக்காரு. நம்மளுக்கு வாழ்வு கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. நன்றி, போற்றி போற்றி. பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய கடவுள். அவர் வந்து வானத்தை இறங்கி வந்து பிறக்கிறது கூட இடம்லாம் வந்து பிறந்து என்ன பண்ணுறாரு, நம்மளுக்காக பாவம் சுமந்து, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து, எல்லா பாவங்களையும் சுமந்து, உலகின் பாவங்களை சுமந்து அவர் தன் ரத்தத்தால் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மளெல்லாம் மீட்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகிறோன்னே நம்ம தெரியாமல் போயிட்டுருக்குறோம். எதுக்கு பிறந்தோ எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் தெரியும். உயிர் போச்சுன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம எதுக்காக பிறந்தோம் இதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பாதையில் போயிட்டு இருந்தோம்னா, வந்தோம் பிறந்தோம்னா, இப்போ ஏதோ ஒரு இருக்குமில்ல, எந்த ஒரு தொடக்கத்துக்கு ஒரு முடிவு இருக்குமில்ல. எடுத்தோன்னு ஒரு மனுஷன் எக்ஸா பிறக்க முடியாது. அப்போது இந்த கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போது பல ஜென்மங்கள்லாம் அவன் கடந்து தான் வந்திருப்பான். அப்புறம் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பாவம் இருக்குது. எப்படி பாவம் இருக்குதுன்னா, நம்மளோட குணலட்சத்துலேயே நமக்குள்ள பாவம் இருக்குது நம்ம பார்ப்போம். கோபங்கள், அகங்காரங்கள், காமங்கள், இதெல்லாம் வந்து நம்ம கூட ஒரு ஒட்டி பிறந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதனால்னா நம்மளுடைய பாவத்தால் தான். அதுக்காக அவர் வராரு. இவர் தன்னையே தாழ்த்திட்டு வராரு. எப்படி வாழணுன்றது சொல்லி கொடுக்குறாரு. ஆமாம், இதை பற்றி நம்ம அவேர்னஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம பர்த் இருக்கிற வரைக்கும் தான் இப்போ நம்ம வாழ்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். எதுக்கு வந்தோம், என்ன பண்ணோம். நம்ம பணம் காசு இது மட்டும் சம்பாரிச்சிட்டு போனால் மட்டும் போதும். இதுக்காக தான் வந்தோமோ ஒரு பூமி. இது வந்து உடம்புக்கு கொடுக்குறோம். உடம்புக்கு தேவையான கொடுக்கணும். பாருங்க, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது இந்த உடம்புக்கு. ஆனால் நம்ம எதுக்கு கொடுக்குறோம், இந்த உடம்பு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 8 மணி நேரம் வேலை செய்ய உடம்பு மட்டும்தான். அப்போ அந்த ஆவி ஆத்மாவை மறந்துட்டோம். அப்போ அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக தான் கடவுள் வந்தார். இந்த ஆத்மா தானே போய் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கும். அது நம்ம ஆமாம். அப்போது பார்த்திங்கன்னா அவர் வராரு, நம்ம பாவத்துக்காக ரத்தம் சிந்துறார். அதுக்குரிய காரியத்தை பார்ப்போம். ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினா அறிக்கைப்பட வேண்டும். பாருங்கள், நீதி உண்டாக இருதயத்தில் நீங்கள் விசுவசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக வாயினா அறிக்கையிட வேண்டும். அவர் நீங்கள் நம்பணும். பாருங்கள், யாருமே வரல இந்த பூமிக்கு. யார் வந்தார்? இவர் மட்டும்தான் என்ன பண்ணார், நமக்காக என்ன பண்ணார், இறங்கி வந்தார். வந்து என்ன பண்ணார், மனுஷனுக்காக பிறந்து ஒருத்தர் இறந்துருக்காருனா, கடவுள் இறந்துருக்காருனா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தானே. அதை நம்ம உணரணும். எதுக்காக வந்து இறந்தாருன்னு உணரணும். எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகக்கூடாது. இந்த காரியத்தில் நீங்கள் உட்காந்து பாருங்கள், ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஆத்மத்துக்கு நேரம் கொடுங்க. உங்கள் உடம்பு மட்டும் நேரம் கொடுத்தா போதுமா? இந்த வயிற்றுக்கு மட்டும் நேரம் கொடுத்தா போதுமா? ஹார்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இறுதின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நம்ம கொடுக்கணுமில்ல. நம்ம தான் கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம ஆத்மாவுக்கு நம்ம தான் பொறுப்பு. நன்றி, போற்றி 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 போற்றி. மத்திய 4:15-16 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணங்களின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதுமுதல் இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கென்று பிரசங்க தொடங்கினார். நன்றி, போற்றி 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 போற்றி. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துமா இருக்கிற
பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்குது. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கணும் என்ன ஏதுன்னு. கடவுள் எதுக்கு வந்தார், ஏன் அவ்வளோ ரத்தம் சிந்தினார், அவர் நினச்சிருந்தா நம்ம எல்லாத்தையும் அங்கேருந்து மன்னிச்சுட்டு போய் சொல்லியிருப்பார்ல. ஏன் வந்தார், அவர் நீதியும் தேவை. ஆமாம், நம்மளாம் பாவம் செஞ்சிட்டோம், அதுக்காக ரத்தம் கொடுத்தாகணும். அது பாவமெல்லாம் பரிசுத்தமான ஒரு ரத்தம் கொடுக்கணும். அதுக்காக தன்னையே பலியாக்கினார். இந்த உணர்வெல்லாம் நம்ம பெற்றுக்கணும். நன்றி, போற்றி 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 போற்றி. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஒரு கடவுளே வராரு, நமக்காக ரத்த சிந்தரா, எவ்வளோ பாடுபடுறாரு பாருங்கள். பொதுவாக அந்த அவர் அடிக்கும்போது உன்னை அடித்தவன் யாருன்னு சொல்லு அப்படின்றாங்க. தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்றார். எப்படி ஏனமாக பேசுகிறான் சார். ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கேட்கும்போது எப்படி இருக்கும், ஆனால் அவர் கடவுளே கேட்குறாரு. அவர் உண்மையை சொல்கிறதில்ல, பதிலே சொல்கிறது. யாருக்காக? நம்மளுக்காக, ஒவ்வொருத்தருக்காகவும் யுகமாக ஒரு யுகத்துக்கு பல ஆயிரம் வருஷங்கள். இப்போ நம்ம பல யுகத்தை கடந்திருக்கோம். ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்கிட்டையும் நின்று அவர் என்ன சொல்கிறார், இதோ கதவன்ட்டே தட்டுகிறேன், எவனோ திறக்கிறானோ அவனோட நான் போஜனம் பண்ணி அவனும் எனக்கு வந்து போஜனம் பண்ணுவான்றார். பாருங்கள், எவ்வளோ ஒரு வெயிட் பண்ணுறாரு பாருங்கள். யோகம் பாரு, நம்ம ஒருத்தருக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அவர் பார்த்திங்கன்னா யோகமா நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஆனால் என்ன அந்த பாவத்துக்காக என்ன பண்ணார், தானே என்ன பண்ணார், தன் ரத்தத்தை கொடுத்தார். இது எப்படின்னா நன்றி போற்றி போற்றி. இவரோட அன்பு எல்லாமே ஒரு அன்பு சகல பாவத்தையும் என்ன பண்ணணும், மன்னிக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவர் சொன்னால் போதும். இதுக்கு நம்ம இருமாப்பெல்லாம் விட்டுறணும். எதுக்காக வந்தேன்னு பார்க்குறேன், தேவையில்லாத குழப்பத்தையெல்லாம் எடுத்து போட சொல்லுங்கள். கடவுள் உதவி செய்வார். எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்லுங்கள். உண்மையான கடவுளை வாங்கன்னு கூப்பிடுங்க. எல்லாம் வருவார் உங்களுக்கு வழி நடத்துவார். நன்றி போற்றி 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 போற்றி. துதிக்கும் அவ்வளவு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள். சிலுவையில் அறையும் போது என்ன சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும், இவர் என்னதென்று அறியாமல் செய்கிறார். அப்போ மன்னிச்சுட்டு போகிறார். அவர் சாகும்போது மன்னிச்சுட்டு போகிறார். இதை பாருங்கள், தெய்வீகத்துக்குன்னு ஒரு குணம் பாருங்கள். அந்த பாருங்கள், மன்னிப்பாருங்க, எவ்வளோ பெரிய மன்னிப்பார். பக்கத்தில் இருக்கவங்க கூட கிண்டல் பண்ணுறான். சிலுவை நீ தான் உன் தேவகுமாரில் என்னை அரைச்சின்றான். பார்த்துங்க எப்படி இருக்க மனுஷன், அப்படி தான் இருக்கிறான். அப்போது உண்மையான கடவுளை தேடும்பா கட்டாயம் என்ன பண்ணுவார், அவர் உதவி செய்வார். நன்றி போற்றி 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 போற்றி. தூய்க்கும் நல்லவரை தூய்க்கும் விஷயத்தை நிற்க வச்சுக்க பாரு. ரோமர் 10:9 இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் வாயினால் அறிவித்து கடவுள் அவரை மருத்துவருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர். பாருங்கள், நன்றி போற்றி 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 போற்றி. சிக்க. ரோமர் 10:11 வேதம் கூறுவது போல அவரை விசுவசிக்கிற எவனும் வெட்கப்பட மாட்டான். யோவான் 1:12 இருப்பினும் அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவருடைய நாமத்தினாலே விசுவசிக்கிறதுக்கு அவர் தேவனுடைய பிள்ளையாக்கும் உரிமையையும் கொடுத்தார். நன்றி போற்றி 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 போற்றி. சக்கரவ நிக்கிறவ நன்றியோடு தூக்கல நாவோட தூக்க. இந்த அன்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நம்ம ஏன் போகிறோம், எதுக்கு பிறந்தோம், ஏன் வந்தோம் தெரியாமல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரம் முடிஞ்சுது. அப்போ நம்ம எதுக்காக வந்தோன்றதே தெரியாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். நன்றி போற்றி 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 போற்றி. துதிக்கிறோம் நல்லவரே போற்றி.
லெத்து விஷாரத்தை நிற்கிற சக்கரவ சக்கரவ நிற்கிற சக்கரவ சக்கரவ நிற்கிற சக்கரவ சக்கரம் லெத்து சக்கரவ 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 சக்கரம். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களிலிருந்து நம்மை சுத்திகரிப்பார். என்ன அநியாயம் என்ன பாவம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேச்சில் பாவம் இருக்குது, நம்ம சிந்தனையில் பாவம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போகணுன்னா நம்ம அந்த அறிக்கையிடணும், கடவுள்கிட்ட சொல்லணும். ஏன் நம்ம முடியலையா, இந்த மாதிரி விழா வருதுயா, இதெல்லாம் எடுத்து போடியா. அப்போ உங்கள்கிட்ட அந்த கழிவெல்லாம் வெளியேற்றணும். இப்போ கழிவு வெளியேற்றுன்னு என்ன, இந்த பாவத்தை அறிக்கையிடும்போது அந்த கழிவு வெளியேறும். அவர் ரத்தம் உங்களை என்ன பண்ணும், சுத்திகரிக்கும். இது மனிதனாக கூடாது, தேவனாக கூடும். அப்போ நீங்கள் அவர் டிபெண்ட் பண்ணி வாழும்போது இந்த காரியமெல்லாம் ரொம்ப இலகுவாக இருக்கும். நன்றி போட்டி 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 போச்சு சக்கரவ 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 சக்கரம். அப்போஸ்தலர் 4:12 வேறொருடமும் ரட்சிப்பு காணப்படவில்லை, ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழ் மனித உலகுக்கு வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் பார்த்துக்குங்க, இதெல்லாம் வேர்ட் ஆஃப் காட். இதுக்குள்ளே எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம இதை உணரணும். நம்ம சம்மதம் இல்லைன்ற இது மதமெல்லாம் இல்லை, கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான். ஒரு அறிவு, கடவுளை தெரிஞ்சுக்கணும் இல்லை. பாருங்கள், வசனம் கூட இருக்குது, ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்ம அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பாருங்கள், ஒருத்தன் பேசுமில்ல, நான் என்ன பண்ணுறேன்னே தெரியல, தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படின்னு நம்ம என்ன ஆயிருக்கோம், என்ன காரியம் நடக்குன்னே தெரியாமல் நடந்துட்டுருக்கு. அப்போ என்னமோ ஏதோ சக்தி தீய ஆவியெல்லாம் இருக்குதுன்னு தெரியுதில்ல. அப்போ அது என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ அது பண்ணால் கடவுளை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், தீய ஆவியில் வெளியேற முடியும். சும்மா அப்படி வண்டி ஓட்ட முடியாது. அதுக்காக சொல்கிறேன். நன்றி போட்டி 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 துதிக்கு இல்லை விஷாரத்தை நிற்கப்போ சக்கரப்ப சக்கரப்ப நிற்கிறப்ப சக்கரப்ப சக்கர நன்றியோடு தூக்கு நான் வாழைய துதி. நன்றி போட்டி போட்டி. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என் மூலமாக அன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை. பார், நானே வழியும் சத்தியும் ஜீவன். பாருங்கள், வழி இருக்குதாம்மா. வழின்னா என்ன, ரூட், நீங்கள் போகிற வழி, பாதை காட்டுறாராமா. சத்தியம்னா உண்மை, அந்த உண்மை என்னன்னு சொல்லி கொடுப்பார். ஜீவன்னா உயிர். அவன் பார்த்தீங்கன்னா அவன் சாத்தான் பார்த்தீங்கன்னா பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவன் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பான். அவன் நன்மை மட்டும் செய்ய விட மாட்டான். அவன் என்ன சொல்கிறான், நீ ஆண்டவரை மட்டும் தேடாத, உனக்கு நான் உலகத்தெல்லாம் கொடுத்துறேன், பொண்ணு வேணுமா வாங்கிக்கோ, எதையும் வாங்கிக்கோ அப்படின்றான். ஆனால் மகன் சொல்லி நம்மளை அடிமையாக்கிடுவான். இவர் என்ன சொல்கிறார், அடிமைன்னு சொல்லி மகன் ஆக்கிடுவார். இவர் என்ன சொல்கிறாரு, என்னை மட்டும் தேடி வாடா, பாவத்தை விட்டுட்டு வா, பரிசுத்தமாக வாழ நான் கற்றுக் கொடுக்குறேன், என்னை போல வாழ கற்றுக் கொடுக்குறேன், என்னோட இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். நன்மை தனத்தை சொல்லி கொடுக்குறேன்றார். இவற்றில் பார்த்திங்கன்னா அன்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, பொறுமை இருக்குது, நன்மைத்தனம் இருக்குது, தாராளம் இருக்குது, சகிப்பு இருக்குது, சாந்தம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, தன்னடக்கம் இருக்குது, இச்சையடக்கம் இருக்குது, நிறைக்கற்பு இருக்குது. இப்படி இவர்கிட்ட இருக்குது. அவங்ககிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா தீயா வீட்டில் இருக்க பார்த்திங்கன்னா கெட்ட குணங்கள், அகங்காரம், ஆணவம், காமம், பொருளாசை, போஜன பிரியம், சோம்பேறித்தனம், காய்மகாரம், பொறாமைன்னு சொல்லுவாங்க, லோபித்தனம் அல்லது பொருளாசைன்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனம், இதெல்லாம் இருக்கும். அப்போது இவர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த நன்மைத்தனமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவர்கிட்ட தாழ்ச்சி இருக்கும், அன்று பொறுமை இருக்கும், நிறைக்கற்பு, பரிசுத்தம், தூய்மையாக வாழ்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பார். தாராள குணம் இருக்கும். மட்டசனம், அந்த அளவாக சாப்பிட்ற காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். நன்றி போட்டி 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 போட்டி. பொறாமை பலா, பிற ஸ்நேகத்தை சொல்லிக் கொடுப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோம்பேறித்துக்கு மேலே சுறுசுறுப்பை சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் நன்மை சொல்லிக் கொடுப்பார். இதெல்லாம் எடுத்தால் இதுக்குள்ளே நம்ம இமீடியட்டாக போக முடியாது. ஏன்னா நம்ம பாவம் இருக்கிறதுனால அது போக முடியாது. அப்போ இவர்கிட்ட போகும்போது தான் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். அதுக்காக ரத்தத்தை, விலையேறப்பட்ட ரத்தம் நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டார். ஆனால் ஒன்றும் கவலைப்படாது, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம்,
பாவத்தை அறிக்கிட்டு அவர்கிட்ட வரும்போது அவர் என்ன பண்ணிடுவார்? உங்களை என்ன பண்ணுவார்? வழிநடத்துவார். நான் உனக்கு போய்த்து உன்னை வழிநடத்துவேன்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் வேதம், கடவுளோட வார்த்தை, சத்தியங்கள். அந்த உண்மையான வார்த்தையை நீங்கள் தேடி போகும்போது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் தான் அந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நன்றி. போட்டி 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 சக்கரப்ப 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 சக்கரப்ப. யோவான் 10:9. நான் வாசல், என் வழியாக நுழைபவர் ரட்சிக்கப்படுவார். எபேசியர் 2:8-9. ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய பரிசு, கிரியினால் அல்ல, அதனால் யாரும் பெருமை பாராட்ட முடியாது. பார். நன்றி. போற்றி 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 சக்கரப்ப 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 சக்கரப்ப. தீத்து 3:5. அவர் நம்மை இரட்சித்தார், நாம் செய்த நீதி நிமித்தம் அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தினாலே பரிசுத்த ஆவியின் மறுபிறப்பு மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் மூலம் அவர் நம்மை காப்பாற்றினார். நன்றி. போட்டு 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 சக்கரப்ப 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 நிக்கப்ப சக்கரப்ப சக்கரப்ப நிக்கப்ப சக்கரப்ப 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 நிக்கப்ப சக்கரப்ப சக்கரப்ப சக்கர. நன்றியோடு சக்கரப்ப 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 நிக்கப்ப சக்கரப்ப சக்கரப்ப நிக்கப்ப சக்கரப்ப சக்கரப்ப சக்கரப்ப. யோவான் 10:28. நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒருபோதும் அழிய மாட்டார்கள், யாரும் அவற்றை என் கையிலிருந்து பறிக்க மாட்டார்கள். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய வரமோ நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நித்திய ஜீவன். நன்றி. போற்றி 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 துதிக்கும். நன்றி. போற்றி 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 போற்றி. அவர் பரலோக மந்திரமே சொல்லி கொடுத்துருக்காரு. என்னென்னா, பரலோகத்தின் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரும். அவர் ராஜ்யம் என்னென்னா இந்த நன்மைத்தனம் தான். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் வரும் நம்மக்கிட்ட வரும்போது. ஒரு மனுஷன் பாருங்கள், என்ன சம்பாதிச்சாலும் அவன் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனால் இவர்கிட்ட வந்தீங்கன்னா அந்த சந்தோஷமாக வரும். இவர்கிட்ட வந்தால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளின்ஸ் எல்லாம் உண்டு. டிசிப்ளின் எதுக்கு? நல்லது தானே. இப்போது ரோட்டில் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. நம்ம ரைட் சைடில் போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகும். அதுக்காக தான் என்னது கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறார், கட்டளையே கொடுக்குறார். என் கட்டளையே கிடப்போது என் மீது அன்பு கூறுவான். கட்டளை கிடப்போ ரொம்ப கடினமாக, ரொம்ப ஈஸி தான். நன்றி. போட்டி போட்டி பார். நம்ம ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுக்காக தான் அந்த கட்டளையை கொடுக்குறாரு. பார், எந்த ஒரு இது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின் கொடுத்தா அந்த நல்லா இருக்குமில்ல. டிசிப்ளின்லாம் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நம்மளால் முடியாது, கடவுளால் செஞ்சு கொடுக்குறாரு. நன்றி. போட்டு அவரே நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா அவரே பார்த்திங்கன்னா நமக்காக மாம்சமாக எடுத்து அப்போ அந்த பாடுகளை அனுபவிச்சிருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு? அவர் ரத்தத்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கழுவிக்கிறோம். ஆமாம். பாரு, பாவத்தை அறிக்கிட்டு விட்டுறணும். திரும்ப திரும்ப அந்த பாவம் செய்யறதுக்காக பண்ணக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் அந்த பாவம் திரும்ப பாவம் பண்ணி கேட்டால் சரியாயிடும். அதெல்லாம் இல்லை. நீங்கள் திரும்ப செய்யாமல் இருக்கணும். அதுக்காக தான். அதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்டால் உதவி செய்வார். நன்றி. போற்றி 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 போற்றி. அந்த வசனம் ஞாபகம், மனிதன் ஒன்றும் கூடாது, தேவனாக எல்லாம் கூட. ஹம்பிள்டாக போங்க, தாழ்ச்சியாக போவோம். மேட்டிமையெல்லாம் எடுத்து போடுங்க. நமக்குள்ளே மேட்டிமை இருக்குது. அது எப்படின்னா சின்ன சின்ன படிப்பு, என் பரம்பரை, என்னுடைய குடும்பம், எனக்கு இருக்க இந்த கம்பெனி, சொத்துக்கள், இது எல்லாமே என்ன பெருமை தான். பாரு, இங்கே வந்து பெருமை இருக்கும். இவங்ககிட்டலாம் அந்த தீய வீட்டெல்லாம் பெருமையெல்லாம் இருக்கும், தீய குணங்கள். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா தாழ்ச்சி. அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா, நான் தாழ்ச்சியும் நான் சக்கரவச்சுக்கிறேன், நான் மனத்தாழ்மை உடையவன்றார். சக்கரவச்சுக்க அவ்வளோ தாழ்மையோடவர். அவர் என்ன கேட்குறாரு தெரியுங்களா? மனிதன் உங்கள்கிட்ட நான் ஆடையாக கேட்குறேன், உன்னுடைய மனத்தாழ்மை தான் கேட்குறேன்றார். பாருங்கள், எல்லாம் மனத்தாழ்மை தான். இது ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. அவன் மனத்தாழ்மை பார்த்தீங்க, மனத்தாழ்மை வந்துச்சுனால கடவுள் மாதிரி நீங்கள் மாறிடுவீங்க. அது எப்படின்னா, அவரோட குணலட்சியம் உங்களுக்கு தரிச்சுப்பீங்க. அந்த தாழ்மையான குணம், தாழ்ச்சி, அந்த இது. நன்றி. போற்றி 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 போற்றி.
இதில் பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மைன்றது வேறு, அது தீய குணம். உயர் மனப்பான்மை தீய குணம், இது ரெண்டுமே இருக்குது கூட. நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளை தாழ்த்திக்கிட்டு போகிறோம். கடவுள் நீங்கள் எல்லாம் பார்த்துப்பீங்க, எனக்கு உதவி செய்வீங்க, நன்றி போட்டு 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 செக்கப்பு செக்கப்பு செக்கு 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 பாரு. ஒருத்தர் நித்திய வாழ்வுன்னு அப்படின்னா யோவான் 17:3 ஒன்றான மெய்க்கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய வாழ்வு. நன்றி போட்டு 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 துதிக்கும் துதிக்கும் நல்லவரை போட்டு சக்கரப 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 சக்கரா நன்றியோடு துதிக்கிறோம், நாவால் துதிக்கிறோம். சக்கரப 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 நிக்கரப சக்கரப 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 சக்கர 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 நிக்கப சக்கரா சக்கரப 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 சக்கரா. 1 யோவான் 2:25 இதுவே அவர் நமக்கு வாக்களித்துள்ளார் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நம்ம கொடுப்பாராம். நித்திய ஜீவன்னா அவரோடு நம்ம வாழ்கிற வாழ்வு. நன்றி போட்டு போட்டு உடம்பு தான் சாகும், ஆத்மா சாகாது. அதுக்கு அந்த காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, ஆத்மான்னு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, ஆவின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த உடம்பு வச்சுருக்கு என்ன பண்ணுறோம், கடவுளோட வாழ்கிறதுக்காக நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, திரும்ப அவர்கிட்ட சேர்றதுக்காக. மனுஷனாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா காரியம் நடக்கும். போயிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இருக்கிற வரைக்கே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அறிவெல்லாம் கொடுத்துருக்காரு கடவுள். அதை நம்ம தேடணும். அதை சொல்கிறார்ல, இது ரொம்ப பயங்கரமாக இல்லை, 7 மலையில் கடந்து 7 கடலை கடந்து வரணும் அவசியம் இல்லை. அவர் கட்டளை இருக்குது, கட்டளை என்னன்னு கண்டுபிடிங்க, அந்த கட்டளை கடைபிடிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானதாக இருக்குது. நன்றி போட்டு 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 சக்கரவ சக்கவ 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 சக்க சக்கவ 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 சக்க சக்கவ சக்கவ சக்க சக்கவ நக்கவ சக்கவ சக்க பாருங்க. கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடனே சிலுவில் அறையப்பட்டேன், நான் இனி வாழவில்லை, ஆனால் கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். நான் இப்பொழுது சரீரத்தில் வாழும் வாழ்க்கை என்னை நேசித்து எனக்காக தம்மையே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசத்தினால் வாழ்கிறேன். நன்றி போட்டி போட்டி சக்கரப 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 சக்கப சக்கப சக்க சக்கப 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 சக்க நிக்கப சக்கப 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 சக்க நிக்கப சக்கரம். ரோமர் 5:1 ஆகையால் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு சமானமாய் இருக்கிறோம். நன்றி போட்டி 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 சிக்கப 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 சிக்க சிக்கப சிக்க. அப்போஸ்தலர் 3:19 மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாவத்தை அழிச்சப்படுவாங்களாம். கர்த்தரால் புத்துணர்ச்சியோட்டப்பட்டும் காலம் வரும். நன்றி போட்டி 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 சிக்க சிக்கப சிக்கப சிக்க சிக்கப சிக்கப சிக்கர நிக்கப சிக்கப சிக்க சிக்கர சக்கர சரத்து நிக்கப சிக்கப சிக்க நிக்கப சிக்கப சிக்கர சக்கர நிக்கப சிக்கர சிக்கப சிக்கப சிக்கர நிக்கப சிக்கர சிக்கர சக்கர லத்தி விசாரத்து நிக்கப விசாரத்து நிக்கப சிக்கப 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 சிக்கர நிக்க சிக்கப 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 நிக்கப சிக்கர சிக்கப 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 சிக்கப. 2 பேதுரு 3:9 ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதியை கடைப்பிடிப்பதில் தாமதிக்கவில்லை. சிலர் தாமதத்தை புரிந்து கொள்கிறார்கள். மாறாக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் பொறுமையாக இருக்கிறார். நன்றி போட்டி போட்டி போச்சு சக்கரவ சிக்கவ 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 சிக்க நிக்கப சிக்கவ சிக்கவ சிக்க சிக்கப சிக்கவ நிக்கப சிக்கவ சிக்க நிக்கப சிக்கவ சிக்கவ சிக்க சிக்கவ நிக்கப சிக்கவ 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 சிக்க லிச்சு சக்கரவ சிக்கவ 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 நிக்கப சிக்கவ 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 நிக்கப சிக்கர சிக்கவ சிக்க சிக்கவ சிக்கவ சிக்க சிக்கவ சிக்கவ சிக்க நன்றி சிக்கவ 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 சிக்க லேபர் சிக்கவ சிக்க சிக்கவ சிக்கவ சிக்க சிக்கவ 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 சிக்க சிக்கரவ சிக்கவ சிக்கவ சிக்க. மத்திய 7:21 என்னிடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிற எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், மாறாக பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பார். பாருங்கள், இதெல்லாம் அவர்கிட்ட என்ன பண்ணால் அவர் கட்டளை கடைப்பிடிச்சி அவர் பிரியமாக எடுத்துக்கணும். அவர் கட்டளை கடைப்பிடிக்கும் போது தான் அவன் எப்படி கடைப்பிடிக்கணும் பாருங்கள். 2 கட்டளை கொடுத்தார். உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மத்தோடு
முழு மனதோட அன்பு கூறுவாயாக. நன்றி போற்றி போற்றி. இன்னொன்று பாருங்கள், 2வது கட்டில், உன் மீது அன்பு கூறுவோர் உன் அயலவன் மீதும் அன்பு கூறுவாயாக. நன்றி போற்றி 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 போற்றி. நன்றி போற்றி போற்றி போற்றி. சக்கரவ சிக்கவ 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 நிற்கவ சிக்கவ 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 சிக்கா லெத்து சக்கரவ 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 சக்கரா நிற்கவ சக்கரா ஷரத்து விஷாரத்து நிற்கவ சக்கரவ 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 சக்கரா சக்கரம் சக்கவ சிக்கவ 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 சிக்க சக்கரவ சக்கரவ சிக்கவ சக்கரா நிற்கவ சக்கரவ சக்கரவ சிக்கவ சிக்கவ சிக்க சக்கர சக்கர நிற்கவ சக்கரவ சிக்கவ சிக்கவ சிக்கம் சக்கரவ சிக்கவ 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 சிக்க நம் சக்கரவ. ரோமர் 8:38-39. ஏனென்றால் மரணமோ ஜீவனோ தேவதைகளோ பேய்களோ நிகழ்காலமோ எதிர்காலமோ இந்த சக்தியும் உயரமோ ஆழமோ எல்லா படைப்புகளிலும் உள்ள வேறு எதையும் பிரிக்க முடியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பினால் நாம் பெறுகிறோம். நன்றி போற்றி 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 போற்றி. சக்கரப்பு சிக்கப்பு 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 சிக்கரா சரத்து நிற்கப்பு சிக்கப்பு சிக்கப்பு சிக்க நிற்கப்பு சிக்கப்பு சிக்கப்பு சிக்கரா நெத்தி நிற்கப்பு சிக்கப்பு சிக்கப்பு சிக்க சிக்கம் சக்கரப்பு சிக்கரா. பாருங்க, கடவுள் பாருங்கள் எவ்வளோ அன்பு பாருங்கள். அவரே ஜீவனே கொடுத்துருக்காரு. இந்த ஜீவன் எதுக்காக கொடுத்தாரு பாருங்க, சதையும் ரத்தத்தையும் சாப்பிடுன்றார். எப்படி பாரு, அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்போம் தானே இருப்போம். சும்மா ஒரு கடவுள் வந்து என் சதையை ரத்தத்தை சாப்பிட்றாருன்னா அப்போ எங்கேயோ பெரிய லெவலில் பிரச்சனையாக இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் தேடி பாருங்கள். எங்கேயோ பிரச்சனையானுங்க எடுத்தால் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் பாரு. சொல்கிறோம்ல, ஜென்ரலாக பேசுவோம்ல, பெரியவங்களாம் பேசுவோம், என்ன பாவம் செஞ்சணுன்னு தெரியல, இப்படி கஷ்டப்படுறேன், பாவம் துரத்திட்டே வருது. அதெல்லாம் பாருங்கள், நம்மளுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ளெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாரு. இதுக்கு வந்து தீர்வு தெரியணும். அதாவது ஒரு நோயினா அந்த நோய் என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணணும். அதுக்கு மருந்து தெரிஞ்சுக்கணும். அது மருந்து இவர் தான் மருந்து, இவர் தான் மருத்துவர். இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் கடவுள்கிட்ட மன்றாடினா சொல்லிக் கொடுப்பாரு எல்லாம். நன்றி போற்றி 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 சக்கரம். 1 பேதுரு 3:4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய மாபெரும் இரக்கத்தில் இயேசு கிறிஸ்துவின் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுக்கப்படும் மூலம் அவர் நமக்கு ஒரு உயிருள்ள நம்பிக்கையாகவும் ஒருபோதும் அழியாத கெட்டுப்போகாத அல்லது மங்காது ஒரு பரம்பரையாக நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்தார். சக்கரவ 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 சக்க. யோவான் 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை நம்புகிறவர் இறந்தாலும் வாழ்வார், மேலும் என்னை நம்பி வாழ்பவன் ஒருபோதும் இறக்க மாட்டான். இதை நீங்கள் நம்புகிறீர்களா? நன்றி போட்டு போட்டு சக்கரப்ப 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 சக்கர. பாருங்கள், இது என்னென்னா இந்த உடம்பு சேர்த்துரும். இந்த ஆத்மா என்ன ஆகும்? கடவுள்கிட்ட தான் போகும். அதுதான் கணக்கு கொடுக்கும். அதனால் கவனமாக நம்ம ஆத்மாவை வச்சுக்கணும். பாவம் இது சாபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கெட்டது நல்லதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதுக்குண்டான ரெமடி தேடணும். நன்றி போட்டு 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 போட்டு. கடவுள் வார்த்தையை தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிக் கொடுத்துருப்பார். எப்படி வர்றது எல்லா வழியும் சொல்லியிருப்பார். இவர் தான் இந்த சால்வேஷன், இவர் தான் இந்த ரெடம்ஷன், இவர் தான் ரட்சிப்பு, இவர் தான் மீட்பு. இவராண்டு யாரும் மீட்பு இல்லை. சக்கரப்ப 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 சக்கரா சரத் சக்கரப்ப 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 சக்கராச்சி சக்கர சக். 2 கொரிந்தியர் 5:1. நாம் குடியிருக்கும் பூமிக்குரிய கூடாரம் அழிக்கப்பட்டால் நமக்கு கடவுளால் ஒரு கட்டிடம் உள்ளது. அது பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு, மனித கைகளால் கட்டப்படவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். நன்றி போட்டு 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 சக்கரவ சக்கரவ சக்கரவ. 1 யோவான் 5:13. தேவனுடைய குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ள உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நன்றி போட்டி 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 போட்டு சக்கரப சக்கரப சிக்கப 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 சிக்கம் சிக்கப சிக்கப சிக்கம் சிக்கரப சிக்கப சிக்கரா. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள் எப்படி அன்பு கூர்றார் கடவுள். இதெல்லாம் இந்த அன்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.
அது எடுத்து அனுபவிங்க. கடவுளோட இதெல்லாம் எடுத்து அனுபவிங்க. என்ன நம்ம இது பண்ணணும், பாவம் செய்யாமல் வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுப்பார், எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கெல்லாம் பாருங்கள், கடவுள் எல்லா காரியம் சொல்லிக் கொடுப்பார். ஆனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் தேவனை தேடுங்க, முந்த பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், பின்ன எல்லாம் சேர்த்து கட்டுக்கிறோம். நன்றி. பிரைஸ்லாம். என் ஆத்துமாவை கர்த்தரை சொஸ்து, என் முழுவதும் பரிசுத்தனாது. என் ஆத்துமாவை கர்த்தரை சொஸ்து, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமேன். பிரைஸ்லாம்.